இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வீட்டிலையே சன்ஸ்க்ரீன் லோஷனை எப்படி தயார் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோங்க. இப்போ வெயில் எவ்வளோ அடிக்குது பாருங்கள். நம்ம முகத்தில் எதுவுமே அப்ளை பண்ணாமல் வெயிலில் போயிட்டு வந்தோம்னா ஸ்கின் ரொம்பவே டேன் ஆகிடும். இந்த ஸ்கின் டேனை நம்ம தடுக்கிறதுக்காக நம்ம கண்ட கடையில் விற்கிற லோஷன்லாம் வாங்கி அப்ளை பண்ணுவோம். ஆனால் அது கொஞ்ச நாளில் நம்மளுடைய ஸ்கின்னை ரொம்பவே பாதிச்சிரும். வீட்டிலையே இந்த சன்ஸ்க்ரீன் லோஷன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த சன்ஸ்க்ரீன் லோஷனை நம்ம ஈஸியாக ஒரு 5 நிமிஷத்தில் ப்ரிப்பேர் பண்ணிடலாங்க. இதுக்கு நான் எடுத்துருக்கிற பொருள் பார்த்திங்கன்னா கேரட். இந்த கேரட்டில் விட்டமின் சி, விட்டமின் ஏ, இ எல்லாமே இருக்குது. ஸோ விட்டமின்ஸ் எல்லாம் உங்களுடைய சருமத்தை ரொம்பவே அழகாக வச்சுருக்குங்க. நம்ம வெயிலில் போயிட்டு வந்தாலுமே நம்மளுடைய ஸ்கின் எந்த ஒரு டேமேஜும் ஆகாமல், எந்த ஒரு டேனும் ஆகாமல் ரொம்பவே பளபளனுமே இருக்கும். விட்டமின் ஈயில் பார்த்திங்கன்னா நம்மளோட விட்டமின் இ இருக்கிறதுனால நம்மளுடைய சருமத்தை நம்மளுடைய ஸ்கின்னை ரொம்பவே ஈரப்பதமாகவே வச்சுருக்கோம். விட்டமின் சி கொலாஜனை ரொம்பவே அதிகப்படுத்தும். அதே மாதிரி விட்டமின் ஏ நம்மளுடைய சருமத்தை நல்லா பாதுகாப்பாக வச்சுருக்கோங்க. ஸோ இந்த கேரட் ஆயிலை நம்ம ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். வாங்க, இப்போ இந்த கேரட்டை நான் தோல் சீவிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக செய்து எடுத்துட்டு அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடுங்க. மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணியெல்லாம் சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கணுங்க. அப்போ தான் நம்ம இந்த சன்ஸ்க்ரீன் லோஷன் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம செய்து எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு கடாயை, இரும்பு கடாயாக இருந்தால் ரொம்பவே நல்லதுங்க, ஸ்டவ்வில் வச்சுட்டு உங்களுக்கு தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெயில் தான் உங்களுக்கு நம்மளோட ஸ்கின்னை பாதுகாக்கக்கூடிய நிறைய நன்மைகள் இருக்குது. நல்லா எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்ச கேரட்டை அதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் சிம்மில் வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா கிளறி விட்டுட்டு 10 மினிட்ஸ் ஆனோடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா ஆறட்டும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஆயிலை ஒரு வடிகட்டி வச்சு ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த சன்ஸ்க்ரீன் லோஷன் நம்ம வெயிலில் வெளியே போகும்போது நம்மளுடைய ஸ்கின்னை ரொம்பவே பாதுகாப்பாக வச்சுருக்கு. ஸோ இந்த முறையில் நீங்கள் செய்து பாருங்கள். உங்களுடைய ஸ்கின் ரொம்பவே பளபளப்பாக இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா ஆறி வடிகட்டி எடுத்து வச்சிட்டோம் இல்லையா, இதில் ஆலோவேரா ஜெல் ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஒரிஜினலாக ஆலோவேரா வீட்டில் இருந்தாலுமே அது மிக்ஸி ஜாரில் போட்டு அதையும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் கடையில் வாங்கியிருந்தீங்கன்னா அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதை நீங்கள் எவ்வளோ நாள் வேணாலும் வச்சு நீங்கள் பயன்படுத்தலாம். எந்த ஒரு எண்ணெய் கெட்டே போகாது. இந்த சன்ஸ்க்ரீன் லோஷன் ஆயில் கெட்டே போகாது. எவ்வளோ நாள் வேணாலும் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம். இந்த சன்ஸ்க்ரீன் லோஷனை நம்ம எவ்வளோ சீக்கிரம் ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். இப்போ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். வெயிலில் நீங்கள் வெளியே போகிறதுக்கு முன்னாடி ஃபேஸை நல்லா கழுவிடுங்க. கழுவினதுக்கு அப்புறமா இந்த மாதிரி கொஞ்சமாக ஆயில் எடுத்து நல்லா அப்வர்ட்ஸில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்ளை பண்ணி ஒரு 10 நிமிஷத்தில் உங்களுக்கு எல்லாமே அப்சர்வ் ஆகிடும். எண்ணெய் பசை நம்மளுடைய தோலில் தெரியாது, முகத்தில். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் என்ன க்ரீம் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை பவுடர் மட்டும் யூஸ் பண்ணிங்கனாலும் சரி, இந்த மாதிரி பாருங்கள். இப்போ அப்ளை பண்ணுற பாருங்கள் பவுடரு. உங்களுக்கு அந்த எண்ணெய் பிசுப்பே நம்ம முகத்தில் இருக்காது. ஸோ வெயில் காலத்துக்கு ஏற்ற